இந்த ஹதீஸ பெருமானார் அவர்கள் சொல்லும்போது மேற்காணும் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்போ வலாய்களும் முசீபத்துகளும் நீக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கப்படக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் சிறப்பான முறையிலே கண்ணியப்படுத்தி ரமலான் வருகிறது. அந்த ரமலானிலே ஆரோக்கியத்தோடு நோன்பு வைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பேரு அதுல நோன்பு வருது, எனக்கு சுகர் இருக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, பிபி இருக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, எனவே நோன்பு வைக்கலாமா வேணாமா? ஏன்னா நோயுற்றவர்களுக்கு நோன்புல சில சலுகைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்ற அடிப்படையில இன்னைக்கு நாம சலுகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு என்பது அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தின் அடிப்படையில் வைத்திருக்கின்றான். இன்னைக்கு நோன்பு பற்றி நிறைய ரிசர்ச் பண்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுகின்றார்கள், the benefit of fasting, நோன்பு வைப்பதால் ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா the fasting is a health, அதாவது உடம்புக்கு உண்டான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி காட்டப்படுகிறது. அமெரிக்காவுடைய விஞ்ஞானிகள் எல்லாம் 2012ல ஒரு ரிசர்ச் பண்றாங்க. உலகத்திலேயே the best medicine in the world of human being, மனிதனுக்கு உண்டான உலகத்திலேயே சிறந்த மருந்து எது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் முடிவு செய்கிறார்கள், the fasting is only a best medicine of human being. பசித்திருப்பதுதான் மனிதர்களுடைய ஆரோக்கியத்திலேயே சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க. சுகர், நோன்பு வைப்பதால் சுகர் வராது நான் சொல்லவில்லை. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சுகரை விட்டும் the fasting is one of the insulin அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுகர் உங்களுக்கு அதிகமாயிருச்சு, இன்சுலின் போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த இன்சுலினே சுகர் தான் சொல்லி இன்னைக்கு மருத்துவ உலகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ சுகர், கொலஸ்ட்ரால், பிபி என்ன நோய் இருக்குதோ இந்த நோய் எல்லாம் நமக்கு வராம இருக்கணும்னு சொன்னா மருத்துவ உலகம், நான் சொல்லவில்லை, மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. மாதத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி மாதத்தில் 3 நோன்புகள், வாரத்தில் 2 நோன்புகள், வருடத்தில் 1 மாதம் நோன்புகள். இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நோன்பு வைத்தால் அந்த மனிதனுக்கு சுகர் வராது, பிபி வராது, கேன்சரை விட்டும் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி நாம எந்த நோயால நம்ம சுகர் இருக்கு நோன்பு விட்டுறலாம், கொலஸ்ட்ரால் இருக்கு நோன்பு விட்டுறலாம், உடல் பலகீனம் இருக்கு நோன்பு விட்டுறலாம் நம்ம சொல்றோமோ, மருத்துவ உலகம் 2012 ரிசர்ச் பண்ணி இந்த வரக்கூடிய பாஸ்டிங், இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பாஸ்டிங்க அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் செய்த மருத்துவ ஆய்வு அறிக்கைகள். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு நோவுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்து மருத்துவமனைக்கு போய் உட்காரணும். டாக்டர் என்ன சொல்றாரு, பாய் எம்டி ஸ்டொமக்ல வந்துருங்க, அம்மா எம்டி ஸ்டொமக்ல வந்துருங்கன்னு சொல்லி காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துருக்காரு. எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல கியூல 100-150 பேஷண்டோட 11 மணி வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்கிறது இல்ல. ஏங்க டாக்டர் சொல்லிட்டாரு எம்டி ஸ்டொமக்ல வரணும் சொல்லி. அப்போ டாக்டர் சொல்லிட்டா எம்டி ஸ்டொமக்ல தண்ணி கூட குடிக்காம அரை நாள் இல்ல 10 நாள் கூட இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டா எனக்கு உடம்பு சரியில்லை, சுகர் இருக்காது, நோம்பு விட்டுலாம் இருக்காதுன்னு சொல்லி சலுகையை பார்க்கின்றோம். ஆனால் மருத்துவ உலகம் சொல்கிறது, இஸ்லாமியர்களே நீங்கள் நோம்பு வையுங்கள், அதனால சுகரில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். the fasting is one of the insulin. நீங்க வந்து இன்சுலின் குத்துறீங்கல்ல, அது ஒரு நோம்புலே இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பிளட் சுகர், பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லி the benefit of fasting 30 செல்ல வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னா நேரம் ஆயிடும். அப்போ சலுகைகள் உடல்நிலை சரியில்லாட்டா நமக்கு இருக்கு என்று சொன்னாலும் சின்ன அசாதாரண நோய்களுக்காக நாம நோன்பு விடக்கூடாது, நோம்ப கடைபிடிக்க வேண்டும். அப்படி நீங்க ஒண்ணும் இல்ல, நோம்புக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்ணுங்க. சோ போய் பாத்தீங்கன்னா யதார்த்தமா 300-400 சொல்லுவாங்க. வேற எதுவுமே மாத்திரை எடுத்துக்காதீங்க, நோம்பு வைங்க. 30 நாட்கள் 29 நாட்களோ நோன்பு வச்சதற்கு பிறகு அதே டெஸ்ட் போய் நீங்க எடுத்து பாருங்க, மருத்துவர் ஆச்சரியப்படுவார். நடந்த செய்தி, மருத்துவர் ஆச்சரியப்படுவார், சுகர் காணாம போயிடும். அப்போ சகோதரர்களே, இது போன்ற ஆரோக்கியம் நிறைந்த இந்த நோன்புக்கு அல்லாஹ் தஆலா நிறைய சிறப்பை கொடுத்திருக்கிறான். சட்டங்களும் நமக்கு ரொம்ப லேசு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபி பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 30 நோன்பை அல்லாஹ் வைக்க சொன்னான். பவாஜனா மூசா
சலாசீன லைலத்தன் 30 நாட்கள் தவம் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னா இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா நோன்பு வைக்கணும். 40 நோன்பா வைக்கிறாங்க. என்ன சொல்றது, நம்மள விட ஒரு 10 நோன்பு தான் எக்ஸ்ட்ரா அண்ணா பாக்குறாரு. என்ன பெருசா மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நோன்பு வச்சாரு, நம்ம ஒரு 10 நோன்பு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க, நாமளும் சொன்னா வைக்க மாட்டோமா? ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டத்துல சகர் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு இஃப்தார் கிடையாது. முதல் ஆரம்பிச்சாங்கல்ல சகர், அதுல இருந்து கண்டினியூ சௌம விசான்னு சொல்லுவாங்க நபிமார்கள். சகர் கிடையாது, நோ சகர் நோ இஃப்தார். 30 நாட்களும் தொடர்ச்சியான நோன்பு. அதோட 10 நாள் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னா வச்சாங்க. 40 நாள் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கப்பட்ட நபிமார்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஹார்டான சட்டமான சௌமே விசால் என்று சொல்லக்கூடிய நோன்பு, அதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். சகர் என்ற அற்புதமான அமைப்பை அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய காலத்துல பிற்காலத்துல தான் அல்லாஹ் என்ன செய்யறான், சஹாபிகளால நோன்பு வைக்க முடியல. நைட் இஷாவோட நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். இஷா தொழுது தராவி தொழுதா முடிஞ்சு போச்சு, நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி அமைப்பை அல்லாஹ் தஆலா மாற்றி சகர் வெளிச்சம் வர வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்போ இதுல சில பேர் சட்டம் சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லும் வரை சகர் செய்தார்கள். புகாரில இருக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லும் வரை சகர் செய்தார்கள். அப்புறம் ஏன் சகர் முடிவு நேரம்னு சொல்லி பாங்கு வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஹஜ்ரத் மாட்ட சொல்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சட்டம் தோணும். புகாரில இருக்க பாங்கு சொல்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சகர் செய்ய சொன்னாங்க. பாங்கு சொல்ல ஆரம்பிச்சா நிப்பாட்டிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாங்கு சொல்ற வரைக்கும் என்ன செய்யலாம், சகர் செய்யலாம் இல்லையா? இப்போ 5:25க்கு பாங்கு நினைக்கிறேன், 5:20க்கு பாங்கு. சகர் முடிவு நேரம் நமக்கு என்ன சொல்றாங்க, 5:10 நிப்பாட்டிக்க மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கிறீங்கன்னு நம்ம உலமாக்கள் ஃபத்வா கொடுத்து அதன் அடிப்படையில் தான் அவுகாத் வகுத்து கொடுக்குறாங்க. ஆனா புகாரில பாங்கு சொல்ற வரைக்கும் சகர் செய்யலாம் இருக்குது அப்படின்னு சில இளைஞர்கள் கேட்கிறார்கள். தப்பு இல்லை, புகாரில இருக்கு. ஆனால் எந்த பாங்கு அப்படின்றத பார்க்கணும். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்க சகர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், பாங்கு சொல்லப்பட்டது, பாங்கு சொல்ல வரைக்கும் ரசூலுல்லாஹ் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பாங்கு எது? மக்கால எத்தனை வக்து பாங்கு சொல்றாங்க? 6 வக்து பாங்கு சொல்றாங்க. நம்ம ஊர்ல 5 வக்து, மக்காவுல 6 வக்து. தஹஜ்ஜுடைய பாங்கை, தஹஜ்ஜுடைய பாங்கை பிலால் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஜ்ருடைய பாங்க அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலால் சொல்லக்கூடிய பாங்கு தஹஜ்ஜுடைய பாங்கு. எனவே பிலால் சொல்லக்கூடிய பாங்கின் அவரை பார்த்து நீங்கள் சகரை முடித்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வக்துங்க அது? பிலால் சொல்லக்கூடியது தஹஜ்ஜுத் தான், அது ஃபஜ்ர் பாங்க அல்ல. எனவே பிலால் பாங்க சொல்லிட்டாரு, சகர் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஃபஜ்ர் பாங்க சொல்லக்கூடியவர் யாரு? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நோன்பை தயவு செய்து பாழாக்கி விடாதீர்கள். பாங்குக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் சகரை முடித்துக் கொள்ளுங்கள். அது ஃபஜ்ர் பாங்குக்கு சொல்லப்பட்ட சட்டம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு வைக்கிறது பெருசல்ல, அறகுறையா ஒரு 2-3 நிமிஷத்துல அந்த வக்தை நாம வேண்டுமென்னு இது பண்ணா அந்த நோன்பு பாத்திலாகுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போ நோன்பு என்பது நாம முறைப்படி சட்டம் தெரிந்து வைக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஐயாமம் ஆடுவதா, குறிப்பிட்ட அந்த காலகட்டம் வந்தால் நோன்பு வையுங்க. நமக்கு ரொம்ப பித்தத்து இருக்கு என்னன்னா 30 நோன்பு 30 நோன்பு. நோன்புன்றது 30 கிடையாது. வேலையை பார்த்து வைக்கணும், வேலையை பார்த்து விடணும். 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்துல 4 முறை தான் 30 நோன்பு வந்திருக்கு. மற்ற நாட்கள்ல 29 தான் வந்திருக்கு. சோ 30 வரப்போகுது. இந்த வருஷம் அல்லாஹ் நிறைய அமல கொடுத்துட்டான், 29 அல்லாஹ் போக போற அப்படி கிடையாது. நோன்பு என்பது 29 அல்லது 30. இப்போ ஒரு சலுகை இருக்கு, வமன்கான மரீதன் அவ் அலா சஃபர். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாட்டாலோ அல்லது நீங்கள் பயணத்தை மேற்கொண்டாலோ நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அப்புறம் விடுபட்ட நோன்பை ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், நோன்பு அல்லாத மற்ற காலத்துல கலா செய்யணும் அப்படின்னு சொல்லப்படும். பெண்களுக்கு குறிப்பாக தொழுகை என்பது குளிக்கக்கூடிய காலகட்டத்துல, குளிப்பு கடமையான காலகட்டத்துல விடுபட்ட தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகைக்கு
அந்த சலுகை. ஆனா நோன்புல பெண்கள் நோன்பை விட்டால் அந்த விடுபட்ட அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களுக்கு நாங்கள் சென்ற ஆண்டு விடுபட்ட அந்த நோன்பை கலா செய்வதற்கு இந்த ஷாபானுடைய மாதத்தை பயன்படுத்துவோம். சென்ற வருடம் விடுபட்ட அந்த நோன்பை எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாங்கள் கலா செய்து எங்கள் வாழ்க்கையில் கலா இல்லாமல் அடுத்த நோன்பை நாங்கள் ஆரம்பம் செய்வோம். பெண்களுக்கு 30 நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பெண்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுக்கின்றான். எப்பொழுது 30 நோன்பும் ஒரு பெண்ணால் வைக்க முடியும். யாருக்கு? வயது முதிர்ந்த முதியவர்களுக்கு வைக்கலாம். வயசானவங்க வைக்க வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு இளமையான பெண்ணுக்கு 30 நோன்பு வைக்கக்கூடிய வாக்கியம் என்பது குழந்தை அமலாக இருந்தார். குழந்தை அமலா இருந்தாங்கன்னா அவங்க 30 நோன்பு வைக்கலாம். ஆனா சலுகை உண்டு. பிரெக்னண்டா இருக்கிறாங்க, அமலா இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஆரோக்கியம் பத்தல, நோன்பு விட்டுருங்கன்னு சொன்னா விட்டுலாம், விடுபட்ட நோன்பை கலா செய்யணும். இல்ல அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், நானும் என்னுடைய பிள்ளையும் நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 நோன்புடைய நன்மை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நோன்பு வைக்கலாம். பால்குடி தாய்மார்களும் நோன்பு வைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பலகீனம் ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொன்னால் நோன்பை விட்டுவிட்டு விடுபட்ட அந்த நோன்பை மற்ற நாட்களிலே கலா செய்ய வேண்டும். நோய் என்பது நான் சொல்ற மாதிரி சுகர் 300 இருக்கு, பிபி 200 இருக்கு அப்படின்னு சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் நோன்பு விட அனுமதி இல்லை. கட்டாயம் எல்லோரும் நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நிர்பந்தமான சூழலிலே படுத்த படுக்கையில நோய் அதிகமாகும் என்ற பட்சத்தில் நீங்கள் விட வேண்டும் என்று சொன்னால் அந்த நோன்பை விட்டு விடலாம். விடுபட்ட நோன்புக்கு பகரமாக கலா செய்யணும். பயணம் செய்கின்றோம், இங்கிருந்து தஞ்சாவூருக்கு நான் போறேன், அதுவும் பயணம் தான், அதுக்காக நோன்பு விட்டுலாம் சொன்னா கிடையாது. பயணத்துல நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கிலோமீட்டரை நமக்கு வகுத்து கொடுக்கிறார்கள். குறைஞ்சது 120 கிலோமீட்டர் தாண்டி நாம் பயணம் செய்வதாக இருந்தால் அந்த பயணத்தில் அசௌகரியம் ஏற்படும், நோன்பு வைப்பதில் ரொம்ப சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த நோன்பை விட்டு கொள்ளலாம் பயணத்திற்காக. ஆனால் நோன்பை வைத்துவிட்டு நீயத்தும் செய்துவிட்டு இடையில் பயண கலைப்பாருகிறது, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி வேண்டுமென்றே தகுந்த காரணம் இல்லாமல் நோன்பை குறித்தால் அதற்கு பகரமாக 60 நோன்பு வைக்க வேண்டும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சோ எனவே இடையில பெண்களுக்கு இடையில முடிஞ்சிச்சு சொன்னா நோன்பு முறித்துக் கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் வேண்டுமென்றே பசி எடுக்குது, வேண்டுமென்றே சில தேவைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நோன்பை முறிக்க கூடாது. அந்த முறிக்கப்பட்ட நோன்புக்கு 60 நோன்புகள் நாம் கஃபாராவா வைக்கணும். அடுத்து இன்னொரு சட்டம், நிறைய பேர் அதை பத்தி தெரியறதே கிடையாது. அதாவது நோய் என்பது சில பேருக்கு தற்காலிகமா இருக்கும், பிறகு குணமாயிரும். தற்காலிகமாக உள்ள நோய் குணமா இருக்கும் பொழுது நோன்பை விட்டுறோம். அந்த நோய் குணமானதற்கு பிறகு எத்தனை நோன்பு விட்டமோ அதை கலா செய்யணும். ஆனால் படுத்த படுக்கையிலே ஒருத்தர் இருக்கிறார், வீட்டுல படுத்த படுக்கையில இருக்கிறாங்க ஒரு பெரியவங்க, மூமாக்கள் அல்லது அப்பாக்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன நோன்பு? சில பேர் அவங்களுக்கு வயசாயிச்சு அவங்க நோன்பு வைக்க முடியாது, அவங்களும் நோன்பு வைக்கணும். கட்டாயமாக பருவ வயதை அடைந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் எந்த காரணமும் சொல்லக்கூடாது, நோன்பு வைத்து ஆக வேண்டும். இன்னைக்கு சில பேர் வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, சில பேர் அவங்களுக்கு எல்லாம் நோன்பு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது, அவங்களுக்கு ஃபிதியா கொடுக்கணும். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சதகத்துல் ஃபித்ர் வேற, ஃபிதியா என்பது வேற. முடியாத கிடையில் கிடக்கக்கூடிய நோயாளிகள் அவங்க திரும்ப நலமாகி வர முடியாது. அதனால என்ன செய்யணும் சொன்னா அவர்களுடைய படுத்த படுகையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் கட்டாயம் நோன்பு வைக்க வேண்டும். அதற்குண்டான ஃபிதியாவை கொடுக்க வேண்டும். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நோய் சஃபரின் காரணமாக நோன்பை விட்டு கொள்ளலாம். ஃபைதத்துன் மின் அய்யாமின் உகர், நோன்பு அல்லாத காலத்துல கலா செய்யணும். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன், முடியாதவர்கள் மீண்டு அவர்கள் ஆரோக்கியம் பெற்று நோன்பு வச்சு கலா செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நோன்புக்கு பகரமாக 1 கிலோ 800 கிராம் அரிசி, கோதுமை அல்லது அதனுடைய கிரயம் ஒரு நாளைக்கு, ஒரு நோன்புக்கு 1 கிலோ 800 கிராம் 2 கிலோ வைக்கிறேன், 30 நோன்புக்கு எத்தனைங்க தம்பி? எவ்வளோப்பா? ஒரு நாளைக்கு பர் டே 2 kg, 30 டேஸ்க்கு எவ்வளோ? 30 into 2 is equal to இவர் அஜரத்தா மேக்ஸ் வாத்தியாரா தெரியல 60 kgs. வெரி குட்.
60 கேஜ் என்ன செய்யணும்? அந்த அரிசியாக உணவு அரிசியாக கோதுமையாக அதனுடைய கிரயத்தை இன்னுடைய நோன்புக்கு பதிலாக பிதியாக நான் கொடுக்கிறேன்னு சொல்லி படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான நோன்பு அது என்பதை நாம் தெரிந்து கொண்டு வீட்டில் எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் வயசுக்கு வந்தவங்க, நான் புரோட்டா கடையில் வேலை செய்யறேன், நான் அங்க வேலை செய்யறேன், நான் செய்யற தொழிலுக்கெல்லாம் நோன்பு வைக்க முடியாது, எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. எல்லாரும் வச்சித்தான் ஆக வேண்டும். இதுல எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அப்போ அந்த கடமையை நாம் சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இருக்கிறதுலயே ரொம்ப லேசான நோன்பு அல்லாஹ் கொடுத்தான், நன்மையும் அதிகமா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஒரு சகர் தான், இஃப்தாரே கிடையாது, தொடர்ச்சியான நோன்பு, சௌம விசா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பை பத்தி அல்லாஹ் சொல்றான், சௌமன் ஃபலன் உகல்லிம. அவங்க காலத்துல பேசவே கூடாது. அந்த சட்டமும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் போல. சகர் வச்சா எப்படி சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாதுன்னு சொல்றோமோ, பேசக்கூடாது என்ற சட்டம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்புல இருக்கு. குர்ஆன் சொல்லுது அவங்க மௌனம் விடலாம், வாயும் மூடி இருக்கணும். ஆனா நம்ம சமூகத்தை சார்ந்த மக்களால வாயை மூட முடியாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சரி பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு சலுகையாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இல்லைன்னா நாம என்ன செய்யணும்? தொழுகையில எப்படி பேசாம நிக்கிறோமோ அதே மாதிரி நோம்புலையும் பேசாம தரணும். அந்த சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா விலக்கி தருகின்றான். இரவு வரை மட்டுமே சகர் செய்யலாம் என்பதை மாற்றி அல்லாஹ் தஆலா அதிகாலை வெள்ளை நூல் வரும் வரை அல்லாஹ் தஆலா சகர் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். எனவே சட்டமும் லேசு நன்மைகளும் அதிகம். முந்தைய உம்மத்தினர்களுக்கு சட்டம் கடினம், நன்மைகள் குறைவு. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான வர நோன்பை அல்லாஹ் தஆலா ரமலானை சிறப்பாக அடைந்து அல்லாஹ்வுடைய லிகாவை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் வாழ செய்வானாக. ஜகாத்தை பற்றியும் ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அந்த தலைப்பா கொடுத்திருக்கு, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆண்களுடைய ஜகாத்தை சொல்வதை விட பெண்கள் 10.5 பவுனுக்கு மேலாக நகை வைத்திருந்தால் அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு 20 பவுன் ஒரு சகோதரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 10.5 கழிச்சிட்டு 9 பவுனா கிடையாது. 10.5 பவுனுக்கு மேலாக நகை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். லாக்கர்லயோ பீரோக்கள்லயோ அது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த நகை அவங்க கிட்ட இருந்ததுன்னு சொன்னா அவர்கள் கணக்கு போட்டு 20 பவுன் என்ன விலையோ அந்த விலையை நிர்ணயித்து அதுல 100% ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இது பெண்களுக்கு கட்டாய கடமை ஜகாத் என்பது. அப்படி அந்த 10 பவுனுக்கு கீழாக இருந்தால் தேவையில்லை. 10 பவுனுக்கு மேலாக எவ்வளவு நகை வைத்திருக்கின்றார்களோ அந்த நகையை நீங்கள் ஜகாத்தாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கிறதுனால வருஷம் குறையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கையில காசே நிக்க மாட்டேங்குது, பரக்கத்தே இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ் 57 பேரிச்சம்பழத்தை எடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பையில கொடுத்தாங்க, திருக்கரத்தால கொடுத்துட்டு அதை நிச்சயமாகணும்னு சொன்னா என்ன சொல்லிருக்கோம்? பத்திரமா வச்சுக்கிடுங்க, எடுத்து சாப்பிடக்கூடாது, அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. 57 பேரிச்சம்பழம் அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருக்கரத்தால் 57 பேரிச்சம்பழங்களை கொண்ட ஒரு பையை ஒப்பி கொடுத்தார்கள். அல்லாஹ் அபூ ஹுரைராவுக்கு பரக்கத் செய்யட்டும்னு சொல்லி அந்த பேரிச்சம்பழம் நான் எப்பொழுதெல்லாம் பசி எடுத்ததோ அப்பொழுதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக் கொள்வேன். எப்பொழுதெல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய குறுக்கரத்தால் துஆ செய்யப்பட்ட பழத்தை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க, எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். சுமார் 24 ஆண்டுகளாக அந்த பையில் இருக்கப்பட்ட பேரிச்சம்பழம் குறையவே இல்லை. கேட்டால் கொடுப்பேன், பசித்தான் சாப்பிடுவேன் என்று சொன்னார்கள். இதுதான் ஜகாத். நீங்க எடுத்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொல்லிட்டான் 2% டாக்ஸ் கெட்டி ஆகணும், ஜிஎஸ்டி கட்டணும் இல்லையா, டாக்ஸ் கெட்டி ஆகணும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை பெண்களே நீங்கள் அதற்கு உரிமையாளர்கள். எனவே அந்த தங்கத்தின் அளவு இன்னைக்கு என்ன மார்க்கெட்டோ அந்த விலையை நீங்க முடிவு செய்து கணக்கிட்டு 100-2.5 கொடுத்துக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா முத்தூட்ல உங்களுடைய நகையை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான்.
சேட்டு கடையில உங்களுடைய நகையை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனால் இன்னைக்கு ஜகாத்தை நம்ம கொடுக்கிறது இல்ல. பெண்கள் அதனுடைய விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறோம், மறந்து வந்து கொண்டிருக்கின்றோம். வியாபாரத்தை கணவனுக்கு நஷ்டம்னு சொன்னா கொண்டு போய் முத்தூட்ல வைக்கிறோம், கொண்டு போய் சேட்டு கடையில வைக்கிறோம். லட்சத்துக்கு 2000 ரூபாய் நம்ம நகையும் அவன் வச்சுட்டு நமக்கு 1 லட்சம் கொடுத்துட்டு மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி மூழ்கடிக்கப்பட்ட ஹராமான விஷயத்தை ஒரு சில சூழல்களால் அதை போன்ற சில அமைப்புகள் அமைந்து விடுகிறது அல்லவா, அதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய நகை சில பெண்கள் சொல்லுவாங்க, அதிலிருந்து 50 பவுன் போட்டு என் பிள்ளைய கட்டி கொடுத்த எனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நகைகள் முத்து போன்ற வணிக வட்டியில் மூழ்கப்படுவதை விட உங்களுடைய நகைகள் பாதுகாப்பாக இருப்பதற்காக வருஷத்துல ஒரு ஆண்டு முழுக்க உங்களிடத்தில் நகை இருந்தால் அதை கணக்கிட்டு 2% ஒரு ஏழை குமர்களுக்கு கொடுங்க. சொந்த பந்தத்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்க, அல்லது கிராம கணக்கு பண்ணி அந்த அமௌண்ட்ல உள்ள கிராம அந்த ஏழை குமர்களுக்கு கொடுத்து நீங்கள் அழகு பாருங்கள். வரக்கூடிய ரமலான்ல உங்களை சுற்றி உள்ளவர்களை நீங்கள் ஜகாத்தால் சதகாவால் கண்ணியப்படுத்துங்கள். நம்ம வீட்டு பிள்ளைக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் வாங்குறோம். அத்தா இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் இல்லாத எத்தனையோ விதவை பெண்கள் இருக்கிறார்கள். அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் நம்ம சொந்தத்துல இருக்கிறாங்க, நம்ம சகோதரர்கள் வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏழ்மையான அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அணிந்த அந்த ஆடையை கொடுத்து நீங்கள் அணிந்த அந்த நகை ஆபரணங்களில் இருந்து கணக்கிட்டு அந்த ஏழை குமர்களுக்கு கொடுத்து ஏழைக்கு சீப்பில் இறைவன் என்று சொல்கின்றானே, அது போன்று நீங்கள் நன்மை செய்து நீங்கள் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நகையும் அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் வசந்தமாக ஆக்குவான் என்று சொல்லி தர்மங்களும் நோன்பையும் அதிகமாக வைக்கக்கூடிய வாக்கியத்தை இந்த ஆண்டு அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி